அடுத்தது ஸ்டாலின் வந்து வட மாநிலங்களில் போய் ஐஎன்டிஏ கூட்டம் ராகுலுக்கு பிரச்சாரம் பண்ண போகிறாராம். அவங்க யாரும் கூப்பிடல, இவராக திட்டமிடுறாராம். அதாவது உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பறந்தாக முடியாதும்பாங்க. நீ ஊர்க்குருவி, இவருக்கு பருந்துன்னு நினைப்பு. நல்லா உயரமாக பறந்தா அப்போ ஐஎன்டிஏ கூட்டணிக்கெல்லாம் போய் பிரச்சாரமெல்லாம் பண்ணால் நம்ம பருந்தாயிடலான்னு நினைக்கிறாரு. கனவுலும் அது நடக்காது. அதற்கான தகுதி உங்களுக்கு இல்லை. அது இல்லை. ரெண்டாவது, ஐஎன்டிஏ கூட்டணிக்கு போய் இவர் இருந்து பிரச்சாரம் பண்ண போகிறாராம். முதல்ல அவன் வீட்டில் விரட்டி விட்டுருவான். ராகுல் காந்தி என்ன சொல்லுவார், சனாதனத்தை பற்றி நீங்கள் கமெண்ட் அடித்தது, ராமர் சிறப்பால் அடிப்பேன்னது, உதயநிதி வந்துக்கிட்டு பாலிடால் உதயநிதி அங்கே வந்துக்கிட்டு சனாதனத்தை பற்றி பேசி அவர் மேலே இந்தியா பூரா வழக்கு இருக்குது, சுப்ரீம் கோர்ட்லேயும் வழக்கு இருக்குது. இந்த சூழ்நிலையில் என்ன வட மாநிலத்துக்காரெல்லாம் நம்ம தமிழ்நாடு சேர்ந்தவன் மாதிரி சூடு சொரணை இல்லாதவன் நினச்சிங்களா? உள்ளே போய் பாருங்கள், நீங்கள் வட இந்தியாவுக்கு போய் பாருங்கள். உதயநிதி போஸ்டர் போட்டு காலில் மிதிச்சுட்டு போகிறான், வட இந்தியாவில் தேடிக்கிட்டு இருக்கான். போய் பாருங்கள். அவன் என்ன சொரணை கட்டவனா, இங்கே வந்துக்கிட்டு சாமி செருப்பால் பல வருஷங்களை அடிச்சுக்கிட்டு இருந்தீங்க. தமிழ்நாட்டுக்காரன் பெருந்தன்மை உள்ளவன், எவனும் கண்டுக்கலை. அங்கே இருக்கிறவன் வட மாநிலங்களில் இருக்கிறவன்லாம் தொலைச்சி போடுவான். அதனால் ஸ்டாலின் சொல்கிறேன், உங்கள் நன்மைக்கு சொல்கிறேன், நீங்கள் தயவுசெய்து ஏதோ ஒரு ஐஎன்டிஏ கூட்டணி ஒரு 100 சீட்டு வர நிலைமையில் இருக்குது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில். நீங்கள் போனீங்கன்னா 20-30 தாண்டாது. அவருக்கு தைரியம் என்னன்னா, இங்கே கல்லை விட்டு அடிச்சிட்டோம், இங்கே நமக்கு பெரிய வெற்றி கிடைச்சிடும், தமிழ்நாட்டில் இங்கேயே 30-40 கிடைச்சிடும், அதனால் 100 ஈஸியாக வந்துடும்னு கணக்கு போடுறாரு. வெறும் தமிழ்நாட்டை வச்சுக்கிட்டு இந்திய அரசியலை நிர்ணயிக்க முடியாது. அதனால் ஸ்டாலினுக்கு சொல்கிறேன், வட இந்தியாவுக்கு போகாதீங்க, போயிட்டு அவமானப்படுத்த வராதிங்க. ஐஎன்டிஏ கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், ஸ்டாலினை மாதிரி காலை கூட்டிகிட்டு போய் பிரச்சாரம் பண்ணால் உங்களுக்கு விழுகிற ஓட்டும் விழுகாமல் போயிடும். அதனால் வட இந்தியாவை சேர்ந்த எல்லா அரசியல் கட்சிகளும் ஸ்டாலினை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அவரை உங்கள் மாநிலங்களில் உள்ளே நுழைய விடாதீர்கள், அதுதான் உங்களுக்கும் நல்லது. அதுக்கப்புறம் பரவாயில்லப்பா, 30 சீட் 40 சீட்டு வந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா ஸ்டாலினை கூட்டிகிட்டு போய் பிரச்சாரம் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. அதுக்கடுத்து எடப்பாடி என்னென்னமோ பேசியிருக்காரு, யாரும் சரியாக வேலை செய்யலை அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் வேலை செய்யலை? அப்புறம் சொல்கிறார், எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி என் மேலே யாரும் விசுவாசமாக இல்லை. எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட போய் ஒப்பீடு செய்கிற அளவுக்கு பெரிய ஆளாகிட்டீங்களா? எடப்பாடி தான் கேட்குறேன். எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு நீங்கள் விசுவாசமாக இருக்கீங்களா? உங்கள் மேலே எப்படி அதிமுகக்காரன் விசுவாசமாக இருப்பான்? நீங்கள் இருவருக்கும் விசுவாசமாக இல்லையே. நான் தான் எல்லாம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்ல. ஜெயலலிதாவெல்லாம் நாங்கள் பார்த்தோம், அவங்கள கூட போய் பார்த்துடலாம், ஆனால் இவரை போய் பார்க்க முடியாது. அவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டார், அவ்வளோ பெரிய தகுதி வந்துருச்சு. உங்கள் மூஞ்சியை காட்டினா ஏமா ஓட்டு போடுவான்? அங்கே போய் எம்ஜிஆரும் ஜெயலலிதா பேர் சொன்னால் தானே ஓட்டு போடுவான். உங்கள் மூஞ்சிக்கு என்ன ஒரு தொகுதியில் 1000 ஓட்டுகளுக்கு தான் பாருங்கள். ரெட்டை இலைக்கும் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்களுக்கு தான் ஓட்டு, எடப்பாடிக்கு ஓட்டு இல்லை. அந்த இதில் இருக்கிறவரை தான் நீங்கள், அந்த மிகப்பெரிய ஜீரோஸ் நீங்கள்லாம். அதிமுக, ரெட்டை இலை, எம்ஜிஆர், ஜெயலலிதா அப்படிங்கிற எண்கள் கூட சேர்ந்தால் தான் உங்களுக்கு வந்து மரியாதை மதிப்புங்கிறது வரும். யாருக்கு சீட்டு கொடுத்துருக்கீங்க கேட்டால், எம்ஜிஆர் ரசிகர்கள்லாம் வேலை செய்ய மாட்டாங்களாம், அச்சுக்கு ஓட்டு போடுவாங்க. அதனால தான் எம்ஜிஆர் உங்களுக்கு அபிமானிகளுக்கு சீட்டு கொடுக்கலையாம். நீங்கள் வட்டிக்கு கொடுத்து யார்கிட்ட இருந்து பணம் வாங்குறீங்களோ அந்த மாதிரி ஆளை தான் ஈரோட்டில் 500 கோடிக்கு அதிபதியை தானே சீட்டு கொடுத்துருக்கீங்க. எம்ஜிஆர் மாதிரி சாதாரண குடிமகனாக இருந்தவனுக்கு கொடுத்தீங்களா? ஜெயலலிதா மாதிரி பேரே தெரியாதவங்களாக இருந்தாலும் அவங்களெல்லாம் எம்பி ஆக்குனாங்க, எம்எல்ஏ ஆக்குனாங்க. உங்களுக்கு அந்த மாதிரியா? யார் பணம் கொடுப்பாங்களோ பணம் படைத்தவர்கள் உங்களுக்கு தான் கொடுத்துருக்கீங்க. டாக்டர் சரவணன் போன்று ஜெயலலிதா மேல் வழக்கு தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. ஜெயலலிதாவை எதிர்த்து நின்றவங்களுக்கு வந்து சீட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரத்து பண்ணீங்க. நீங்கள் அதிமுகவுக்கு வந்து விசுவாசமாக எங்கே இருந்தீங்க? அதிமுகவுக்கு விசுவாசமாக இருந்தால் எம்ஜிஆருடைய அண்ணன் பசங்களுக்கே நோட்டீஸ் கொடுத்துருப்பீங்களா? எம்ஜிஆருடைய நிலத்துக்கு யார் நோட்டீஸ் கொடுக்குறது? கொள்ளையடித்து வச்சுருக்கீங்களா ஆயிரக்கணக்கான கோடி, அதுக்கு போய் நில்லுங்க. எம்ஜிஆருடைய வாரிசுகளுக்கு இது கொடுக்குறதுக்கு உங்களுக்கு என்ன அடிப்படை தகுதி? இவ்வளவு பண்ணால் உங்களை வந்து இப்போ ஏற்றுக்கொள்வார்களா? உங்கள் மேலே விசுவாசமாக இருப்பார்களா? எடப்பாடி அவர்கள் போக்க மாற்றுங்க. ஒரு பெரிய கட்சி உங்கள்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு நிற்குது. எம்ஜிஆருக்கு விசுவாசமாக, ஜெயலலிதாவுக்கு விசுவாசமாக நீங்கள் இருந்தால் அதிமுக தொண்டர்கள் உங்களை புறந்தள்ளுவார்கள் அப்படிங்கிற விஷயத்தை வந்து எடப்பாடி புரிஞ்சுக்காங்க. இதெல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்கிறார், உளவு பிரிவு ஏடிஎம்கே 10 சீட்டு ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் தான் முதலமைச்சராக இருந்தீங்கல்ல,
நம்ம தமிழ்நாடு உளவு பிரிவை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியுமில்ல. உளவு பிரிவு சொல்லி என்றைக்கு அந்த சீட்டு இதாக வந்திருக்கு. காரணம் மற்ற ஏஜென்சி எடுக்கிறதெல்லாம் அதுக்கு ஒரு கணக்கு இருக்குது, அது ஒரு விஞ்ஞான முறை இருக்குது. அந்த விஞ்ஞான முறைப்படி எடுத்து தான் இத்தனை சீட்டு வரும் இத்தனை சீட்டு வராதுங்கிறத மற்ற ஏஜென்சி சொல்கிறாங்க. நம்ம உளவு பிரிவு தமிழ்நாடு காவல்துறைக்கு அப்படி கணக்கே இல்லை. அந்த மாதிரி சயின்டிஃபிக் விஞ்ஞானபூர்வமான விஷயத்தை வச்சு அவங்க அனலைஸ் பண்ணுறதில்ல. அதனால் அவர்கள் சொல்லும் விஷயம் என்றைக்குமே பலிக்காது. அதனால் கட்சியை பலப்படுத்துங்க, தொண்டர்கள் மேலே நம்பிக்கையை கொண்டு வாங்க அப்படிங்கிறது தான். இவர் ஓபிஎஸ் மேலே அவ்வளவு இது இருந்தது, அவ்வளவு நாங்கள்லாம் எதிர்ப்பாக பேசியிருக்கோம். இப்போ ராம்நாட்டில் நின்று ஒன்று எல்லோரும் சேர்ந்து ஓட்டு போடுறாங்க, மற்றவங்களும் சேர்ந்து ஓபிஎஸ் அங்கே ஜெயிக்க முடியலைனாலும் அதிக ஓட்டை வாங்குவார். பிஜேபியால் ஜெயிச்சதுன்னு இல்லை, ஓபிஎஸ் என்ற தனி மனிதர் அந்த மாதிரி நின்று ஜெயிக்கிறார். அப்போ அந்தளவுக்கு அதிமுகவிலிருந்து விரட்டப்பட்டவங்களுக்கே உங்களை விட நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. அதனால் இதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும், சும்மா புலம்பக்கூடாது. அதிமுகவை நீங்கள் சரியான முறையில் இல்லைன்னா அதிமுக தொண்டர்கள் அத்தனை பேரும் வெளியில் வருவாங்க அப்படிங்கிறது தான் நம்முடைய இது. எங்களை போன்றவர்கள் இருக்கும் வரை எடப்பாடிக்கு சொல்கிறேன், அதிமுகவையோ அதிமுக தொண்டர்களையோ இரட்டை இலையோ இதை நீங்கள் துளி கூட அசைக்க முடியாது. நீங்கள் தவறு செய்து அதிமுக பெயரை கெடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு முதல் எதிரி நாங்களாகத்தான் இருப்போம் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு